வணக்கம். உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தரிக்கிறதுக்கு எந்த முறையில் தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. 550 முறைகளில் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ள முடியும். வாத்சாயனார் காமசூத்ரால இதை பற்றி என்யூமரேட் பண்ணுறாரு. நம்ம அப்படியெல்லாம் ஒரு வினோதமான முறைகளில் பண்ணாட்டியும் செக்ஸை வித்தியாசமான ஒரு 10-20 முறைகளாவது கற்றுக்கொண்டு வித்தியாசமாக பண்ணணும். செக்ஸ் போர் அடிக்காமல் டல்லாக இல்லாமல் இருக்கும். குறிப்பிட்ட நாட்களும் வச்சுக்கக்கூடாது. இது கருத்தரிக்கிற நாள், கருமுட்டை வெடிக்கிற நாள், அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட நாட்களை வச்சுக்காம தாம்பத்திய உறவு ரெகுலராக வச்சுக்கணும். வாரத்துக்கு 4 நாட்களுக்கு மேலே செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது எந்த பொசிஷனில் பண்ணாலும் கருத்தரிக்கிற வாய்ப்பு 83% இருக்குது. வாரத்தில் ஒரு முறை செக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு 17%. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்ஸ் பொசிஷன் முக்கியமா அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன். கர்ப்பப்பை பின்புறமாக ரீட்ரோவேர்டட் ரீட்ரோஃப்ளெக்ஸ்டுன்ற ஒரு கண்டிஷன். இயல்பாக முன்பக்கமாக கர்ப்பப்பை சாய்ஞ்சிருக்கும், பின்பக்கமாக சாய்ந்து மடங்கி இருந்ததுன்னா இந்த டாகி ஸ்டைல்னு வாங்க. பெண் முன்னால் இருந்து ஆண் பின்பக்கமாக இருந்து உறவில் ஈடுபட்டாங்கன்னா கருத்தரிக்க வாய்ப்பு அதிகம்னு சில ஆய்வுகளில் வந்திருக்கு. அதை தவிர இந்த முறையில் செக்ஸ் பண்ணால் கருத்தரிப்பாங்க, இந்த முறையில் செக்ஸ் பண்ணால் கருத்தரிக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு எந்த விதமான உண்மையும் இல்லை. எந்த முறையிலையும் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். விந்தணுக்கள் உள்ள விந்து எஜாக்குலேட் ஆன உடனே அணுக்கள் அதிலிருந்து ஊர்ந்து எல்லா பக்கமும் போகும். 95% திரவம் வெளியே தான் வரும். அது இயல்பானது, அதில் எந்த தவறும் இல்லை. 95% வெளியே தான் வரும். அணுக்கள் மட்டும்தான் கர்ப்பப்பையை நோக்கி போகும், கருக்குழாய்க்கு போகும். எல்லா பொசிஷன்ஸும் பண்ணலாம். நீங்கள் வெரைட்டியாக பண்ணுங்கள், தேதி வச்சு பண்ணாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே இப்படி பண்ணும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ஆய்வு. நம்ம யூகங்கள் வேற, ஆய்வுகளுடைய முடிவுகள் வேற. ஆய்வுகள் என்பது தான் விஞ்ஞானம். நிரூபிக்கப்பட்டது தான் விஞ்ஞானம். நிரூபிக்கப்படாததெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள், அவ்வளோதான். அதனால் எது விஞ்ஞானமோ அதுதான் சரி.